நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் உலகம் உறக்கச்சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது நீட் தொடர் மரணங்கள், அதை தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள், இதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்களை கொடுங்க. நீட் அன்பு மகள் அனிதாலிருந்து முந்தானல் ஒரு மகள் அன்பு மகள் வரைக்கும் தற்கொலை நிகழ்ந்திருக்கு. இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பத்தி பேசித்தான் ஆகணும். இதுல அரசியல் தான் இருக்கா, அரசியல் இல்லையா அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வா இந்த நீட்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இந்த நீட்டு வேணான்னு ஒரு சட்ட மசோதாவை ஏற்றி அனுப்புறாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணி மேலேருந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு யதார்த்தமா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பார்ப்போம். ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ஒரு 12வதுல ஒரு 95% மதிப்பு எடுக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க. இன்னொரு மாணவன் அல்லது இன்னொரு மாணவி 12வதுல ஒரு 60% மார்க் எடுக்கிறாங்க. 2 பேரும் இப்ப நீட் அட்டன் பண்றாங்க. 95% எடுக்கிற மாணவனும் நீட்ல 60% மார்க் எடுக்கிறாரு. 60% எடுக்கிற மாணவனும் நீட்ல 60% மார்க் எடுக்கிறாருனாக்க இப்ப யாருக்கு இந்த சீட்டு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த கட் ஆஃப் மார்க் இஃப் இட் இஸ் அபவ் 60 இருந்து, அப்ப இந்த 60க்கு இருக்குன்னா இது மேனேஜ்மெண்ட் கோட்டால போகுதுன்னா இவருக்கு பணம் கட்டினால்தான், யாரால பணம் கட்ட முடியுதோ அவங்க தான் படிப்பாங்க. கரெக்டா? இப்ப 95 மார்க் எடுத்த அந்த மாணவன் மாணவி நீட் எழுதினாலோ நீட்ல பாஸ் ஆனாலோ அவங்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. இது ஒரு கேஸ். 2வது கேஸ் எடுத்துங்க. இந்த பையனும் 60 மார்க் எடுத்திருக்கிறான், இந்த பையனும் 60 மார்க் எடுக்கிறான். இந்த பையன் நீட்டு எழுதி நீட்ல இவன் ஒரு 65% எடுக்கிறான், இந்த பையனும் 65% எடுக்கிறான். இப்ப இதுல யாரு போவான்னு சொல்லுங்க? இதுலயும் யாரு பணம் கட்டுறாங்களோ அவங்க தான் போவாங்க. ஸோ நேச்சுரலி பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் யாரால ஹூ கேன் பே பிக் மணி அவங்க தான் அந்த மருத்துவத்தை படிக்கணுங்கிற சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. நீட்டை ஏன் கொண்டு வரோம்? இது எதனால எனக்கு தேவை? நாங்க 12வது வரைக்கும் படிக்கிறோம். 12வதுல எழுதுற பரீட்சை தானே நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. ஓகே, 2013ல இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை பேசணும்னாக்க கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்ல பேசுற மாதிரி தான் இருக்கும். 2013ல யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது 2014ல அது 13லயே சுப்ரீம் கோர்ட் நீட் வேணான்னு சொல்லிருச்சு. ஆனா அப்ப கொண்டு வந்த மசோதால மாநிலங்களுக்கு தேவைன்னா விலக்களிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப கொண்டு வந்திருக்கிறதுல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு இவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார், சட்டம் மக்களுக்காகவா, மக்கள் சட்டத்துக்காக சார்? நீங்க உங்களுக்கானுங்கிற சட்டத்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னா இதெல்லாம் எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இன்னைக்கு போன வருஷம் 2024 நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஸோ இட் இஸ் a shift of the ideology, ரைட்? நீங்க அது மாதிரி இதுக்கும் பண்ணலாமே. ஏன் இது பீகார்ல ஒரு தேர்தல் நடக்குது, அங்க உங்களோட ஜாதிவாரி அரசியலுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வெயிட்டேஜ் இருக்கும், அதனால நீங்க முடிவு எடுக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கும் நீங்க வரணும்னாக்க திறந்த மனதோட வாங்க சார். நீங்க தான் மனதோட பேசுவீங்களே, பேசுங்களே, மனதோட மட்டும் பேசாதீங்க சார். மனம் திறந்து பேசுங்க, ஓபன் மைண்டா பேசுங்க, திறந்த மனதோட வாங்க. இங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி 8 கோடி பேரும் உங்களுக்கு திருப்பி நாங்க மசோதாவை அனுப்புறோம். நீங்க அந்த மசோதாவை நிராகரிக்கிறீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டை நீங்க நிராகரிக்கிறீங்க. சரி, நிராகரிச்சுட்டு எப்படி திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வருவீங்க? அதுக்கு நீங்க அதிமுக எடப்பாடி ஐயா கூட சேர்ந்து வருவீங்கன்னா, இன்னைக்கு எடப்பாடி சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எடப்பாடி இப்போ ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணும். இப்ப எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னாக்க நீங்க அந்த போராட்டத்துல கலந்துக்குவீங்களா? as பிஜேபி மெம்பர்ஸ், as பிஜேபி பார்ட்டி மெம்பர்ஸ், அதிமுகவோட கொள்கையை நீட்டு வேணாங்கிறது தான்.
அப்ப அவங்க மாவட்டம் தோறும் ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அந்த போராட்டத்துல அலையன்ஸ் கட்சியா நீங்க அந்த போராட்டத்துல கலந்துக்குவீங்களா, கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்களா, இப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கருத்தா இருக்கு. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், இதுல அரசியல் பண்ணாதீங்க. மாணவர்களோட படிப்பு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம் இதுல இருக்கு. அது அப்படிங்கறது தான் சாமானியனோட என்னுடைய கருத்தா இருக்கு. தயவு செஞ்சு இந்த நீட்டை நிறுத்துறதுக்கு சாமானியனா நான் நினைக்கிற வழி என்னன்னாக்க, கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடணும். இதுக்கு உடனே நீங்க அன்னைக்கு திமுக அங்க இருந்துச்சு, யூபிஏல இருந்துச்சு, அவங்க கொண்டு வரல, கொண்டு வராதனாலதான் 10 வருஷம் அவங்க பாடம் படிச்சாங்க. அன்னைக்கு அவங்க கொடுக்காதனாலதான் காங்கிரஸ் இன்னைக்கு 15 வருஷமா பாடம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே பாடம் உங்களுக்கும் தேவையா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்குங்க. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. அதை மட்டும் பாத்துக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த போராட்டம் இங்க இருந்து அடுத்து கேரளாவுக்கு போகும், அடுத்தது வெஸ்ட் பெங்காலுக்கு போகும், மகாராஷ்டிராவுக்கு போகும். போராட்டம் ஏற்கனவே டீலிமிட்டேஷன்ல 7 மாநில முதல்வர்கள் அவங்க வந்து கலந்துட்டு ஒரு உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு ஆள ஆரம்பிக்குது. அதை நீங்க ஆரம்பத்தில் நீங்க அரசியல்ல பயங்கர புரிதல் உள்ளவங்க, ரொம்ப நுண் அரசியல் பண்ணக்கூடிய ஆளுங்க, இதெல்லாம் கவனிச்சுதான் நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, திறந்த மனதோட செய்யுங்க. மோடி சார், இது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க இதுல அரசியல் லாபத்தை எதிர்பார்க்காம மக்களுக்காக இந்த முடிவு எடுக்கணும்னு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.